தேவனுக்கு மகிமை கொடுங்கள். ஒன்று, மனுஷனுக்கு மகிமை உண்டு, தற்காலிக மகிமை. புல்லின் பூவுக்கு ஆண்டவருக்கு ஒப்பிடுகிறார். மனுஷனுடைய மகிமையின் வழியாக நமக்கு சோதனையும் வர காத்திருக்கிறது. சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, கடைசியாக அப்பாலே போ பிசாசே என்று ஆண்டவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, ஏன் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? எதற்கு அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும்? சங்கீதத்தின் புத்தகத்துல சங்கீதம் 99வது அதிகாரத்தில் 9வது வாக்கியத்துல நாம் ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஒன்று, அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் அவர் மகிமைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். அவர் ஒருவரே பரிசுத்தர். ஆகையால் நாமும் அவரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் பரிசுத்தராய் காணப்படுகிறார். வாசிங்க சங்கீதம் 99. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்ம பணிந்து குனிந்து தொழுகை செய்ய, இந்த தொழுகை என்று சொல்ல மகிமைக்குள்ள தொழுகையும் வருகிறது. அப்ப யாரெல்லாம் பணிந்து குனிந்து தொழுகை செய்யணும்னா பரிசுத்தராய் இருக்கிற ஆண்டவரை மாத்திரமே நாம் தொழுகை செய்ய வேண்டும். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் அவர் மகிமைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, சங்கீதத்தின் புத்தகத்துல சங்கீதம் 115 ஒன்றை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய இரக்கத்திற்கும் அவருடைய உண்மைக்கும் அவர் மகிமைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். சங்கீதம் 115 1. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாயிருக்கட்டும். அவருடைய கிருபையின் வழியாகவும் அவருடைய சத்தியத்தின் வழியாகவும் அவரிடம் கிருபை நிறைந்திருக்கிறபடினால சத்தியமும் நிறைந்திருக்கிறபடினால அவர் மகிமைக்கு பாத்திரவானாய் இருக்கிறார். அன்றைய ஆகாரத்தை தாழ்மானவரே என்று இயேசுவானவர் ஜெபிக்க கற்றுத் தந்தார். ஆனால் நாளைக்குடைய கிருபையை இன்று தாரும் என்று ஜெபிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது. அன்றன்று உள்ள கிருபைக்கு நம்ம அன்றன்று ஜெபிக்க முடியும். Every day I have to pray for that particular day's grace. Grace is new every day. ஒவ்வொரு நாளும் கிருபை புதிதாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிற அவருடைய கிருபைக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் அவர் மகிமை உடையவராக இருக்கிறார். அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறது. அவருக்கு பொய் கிடையாது. ஆகையால் வேதாகமத்திலிருந்து பொய் உள்ளது கர்த்தருக்கு அருவருப்பானது. ஆகையால் சொன்னாரு, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்று. ஆகையால் சொன்னாரு, வெளிப்பட்டது 22ல பொய்யை விரும்பி பொய்யை பேசுகிறவன் புறம்பே இருப்பான், தேவனுடைய பிரசன்னத்துல அவனுடைய பரலோக தேசத்துல இருக்க முடியாது என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறார். அவருடைய உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறபடினால் அவர் மகிமைக்கு பாத்திரவானாக இருக்கிறார். மூன்றாவது, ஏன் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? ஏசாயாவின் புத்தகத்தை நீங்கள் எடுத்து ஏசாயா 25வது அதிகாரத்துல 1வது வாக்கியத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா, கர்த்தாவே நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உம்முடைய பூரண ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அவருடைய ஆலோசனையும் அவருடைய வார்த்தையும் சத்தியம் உள்ளது. He is faithful all the time and that's why he is worthy to be praised and glorified. அவர் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார். சொன்னது நம்ம வார்த்தைகளை தவறிருக்கார் சொல்லுவோம், அது செய்யாம போயிடலாம். மனுஷனுடைய மகிமை தற்காலிகமாக இருக்கிறது. அது மறைந்து போது ஏன்னு கேட்டா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றாமல் போய்விடலாம். ஆனா ஆண்டவர் சத்தியம் உடையவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். பூர்வ காலம் முதல் கொண்டு அவருடைய வார்த்தை நிலை மாறாததாக இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் மாற்றுவது கிடையாது. சொன்னதை கரெக்டாக செய்வார். நம்முடைய கடிகாரங்கள் தாமதமாக ஓடியலாம், அல்லது லேட்டா ஓடலாம், அல்லது சீக்கிரமா ஓடியலாம். ஆனா காலத்தின் சரியான நேரத்தில் காரியங்கள் வாய்க்கப்படுகிறவருடைய ஆண்டவர் அவர் சத்தியம் உடையவராக இருக்கிறபடினால் அவர் மகிமைக்கு பாத்திரவனாக இருக்கிறார். அவர் ஒருவரே மகிமைக்குரியவராக இருக்கிறார். நான்காவது, ஏன் நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? வெளிப்படுத்தல் புத்தகத்துல 14வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அவர் நியாயத்திற்கு கொடுக்கும் மேல் இருந்தது என்ற அந்த வார்த்தைக்குள்ள ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது. இப்போ எப்படி மகிமை குறித்து கேட்கிறோமோ அது போன்று நியாயத்திற்பை குறித்தும் ஒரு பிரசங்கம் இருக்கிறது. அவர் உண்மையுள்ள நியாயாதிபதியாகவும் நீதியோடு நியாயம் இருக்கிறவருமாய் இருக்கிறபடினால் அவர் மகிமைக்கு பாத்திரவனாக இருக்கிறார். இன்று நம்முடைய சமுதாயத்தில் நம்ம பார்த்தோம்னா நம்ம மற்றவங்கிட்ட போய் நம்ம செஞ்ச தவறு சொல்ல மாட்டோம். யாராச்சும் நம்ம அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னை அடிச்சிட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஆனா நான் என்ன செஞ்சேன் அதனால அவங்க என்னை அடிச்சாங்க அதை நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், திருச்சபை விசுவாசத்திலா இருக்கட்டும், ஊழியர் விசுவாசிகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நம்முடைய விலகினங்களையும் நம்முடைய தவறுகளையும் நம்ம சொல்வது கிடையாது. அவரை செஞ்ச அதை தான் நம்ம ஹைலைட் பண்ணி செஞ்சு காட்டுவோம். ஆனா நம்ம செஞ்சது ஊண்டுகோலா இருக்கும். உதாரணத்துக்கு ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பிட்டாரு.
மனைவி புருஷன் அடிச்சிட்டாரு, புருஷன் மனைவி அடிச்சிட்டாரு, அல்லது பிரச்சனை ஆகி போயிட்டு அண்ணன் வீட்டில் சண்டை ஆகிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேட்டு இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணன் சண்டை பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், எங்கள் அண்ணன் என்னை அடிச்சிட்டாரு போலீஸ், இதை கேட்டு விசாரிச்சுருங்க அப்படின்னு சொன்னா அந்த போலீஸ்காரன் போப்பா உடனே காக்காதவன் தன்னுடைய பிராணனை அறிவித்து வைக்கிறார் என்று ஆண்டு வார்த்தை சொல்கிறது. நீ பேசின தவறு தன் வாயால கேடும், நீ பேசின அடி வாங்கின போ சரிக்கு சரி சமமா போச்சு. அபியூஸ் என்று சொல்றாங்க. அபியூஸ்னா தவறாய் மற்றவங்களை கொடுமை பண்ணுகிறது. அடித்தால் மாத்திரம் கிடையாது, சில நேரத்தில் வார்த்தையினால் நம்ம கொடுமை செய்யலாம். அதனாலதான் ஒரு பழக்கம் இருக்கு, தீயினால் சுட்டப்பன் உள்ளார மாறாதே நாவினால் சுட்ட வழி. நம்ம போட்ட வார்த்தை அப்படியே ஒரு ஆளை கொண்டு ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது அவர் ஒருவரே நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த நியாயத்திற்குள்ள நான் நிற்கணும். என்னைய பத்தி நான் பேசணும், உங்களை பத்தி நான் பேச முடியாது, அவாரச நியாயம் பேச முடியாது. என்னை குறித்து தான் நான் விசாரிப்பார். கூட்டம் கூட்டமாய் நியாயத்திற்குள்ள நிற்க முடியாது, சபையாய் போய் நிற்க முடியாது, கணவன் மனைவி பிள்ளை என்று குடும்பமாய் நிற்க முடியாது. தனித்து அவருடைய நியாயத்திற்குள்ள நிற்கணும். என்னை குறித்து தான் வேதாகமத்துல அந்த பகவத்தில் இருக்கிற புத்தகங்களை திறப்பி பார்ப்பார். பாவ புஸ்தகத்தையும் ஞாபக புஸ்தகத்தையும் ஜீவ புஸ்தகத்தை திறந்து அதிலே இருக்கிற ஆண்டு விசாரிப்பார். ஆகையால உண்மையோடு நீதியுள்ள நியாயாதிபதியாய் காணப்படுகிற அவருடைய நியாயத்திற்காக நீங்கள் நானும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஐந்தாவது, ஏன் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும்? மத்தேயு புத்தகத்துல 15வது அதிகாரத்துல 31வது வாக்கியத்தை நீங்க வாசித்து பார்த்தா, இயேசுவானவர் செய்த கிரியைகள், ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், சுகமளித்த காரியங்களை கண்ட அங்கிருந்த ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆச்சரியத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாரே, அற்புதத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்கிறாரே என்று ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நாங்க வாசிங்க. ஊமையை பேசினதையும் மூட சொஸ்தமடைவதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பாருங்க, ஆச்சரியப்பட்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர் அவர் ஒருவரே, ஆச்சரியப்படத்தக்க அற்புதங்கள் செய்கிறவர் இந்த ஆண்டவர் ஒருவரே. ஆகையால் அவர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானாக இருக்கிறார். He alone does wonders and miracles, and that's why he is worthy to be glorified at all times. சில நேரத்தில் ஆச்சரியமா யாராச்சும் ஒரு புது யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மேன்மை